நம்ம இப்ப பாக்குறது வந்து காண்டாமிருக வண்டு, அந்த வண்டுகளால பாதிக்கப்பட்ட ஒரு தென்னை மரம். இந்த லைன்ல அந்த லாஸ்ட்ல கொண்டு வந்து ஒரு 5 லோடு சாண எரு கொண்டு வந்து, நல்லா மக்கி போன சாண எரு கொண்டு வந்து நாங்க அடிச்சோம். அதுல வந்து அப்படியே ஒரு இவ்வளவு பெருசா புழுக்கள் இருந்துச்சு. அது வந்து சாணி புழுதானே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அது அந்த டைமிங்ல எங்களுக்கு அது பத்தின எந்த நாலெட்ஜுமே இல்லை. பட் யாரும் சொல்லவும் இல்லை. அதாவது தென்னம்பிள்ளை கொள்ளக்குள்ளார கொண்டாந்து இந்த மாதிரி சாணி எரு கொட்டக்கூடாது. இது நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எல்லாமே வந்து ஒரு தென்னம்பிள்ளை போடும்போது என்ன செய்வோம், 2க்கு 2 குழி எடுத்து உள்ள வந்து மணல் உப்பு கொட்டிட்டு இந்த தென்னம்பிள்ளைய வச்சு நம்ம நோண்டின மண்ணையே போட்டு மேமண்ணு போட்டு இடிச்சிருவோம். இப்படிதான் வைக்கணும். ஆனா நாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா யோசிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, சாணி எரு எல்லா குழியிலையும் சாணி எருவை 4 அண்ணன் கூட கொட்டி வச்சுட்டோங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதுதான் நாங்க பண்ண கிரேட் ஃபால்ட்டு. எல்லா இதுலையுமே வந்து என்னாச்சு, உங்களுக்கு வந்து அந்த சாணியில இருந்த அந்த வண்டு வந்து எல்லா தென்னம்பிள்ளையிலையும் போயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு தென்னை மரம், இந்த தென்னை மரத்தை வந்து இந்த அளவுக்கு நாங்க கொண்டுகிட்டு வரதுக்கு வந்து இது வந்து 5.5 வருஷம் ஆகுது. இதுக்கு தண்ணி, உரம், ஆள் கூலி, இந்த வருஷம் பண்ற பராமரிப்பு செலவுகள் எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து எப்படியும் குறைச்சலா ஒரு 20,000 22,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருப்போம். இந்த 5 வருஷத்துல வருஷத்துக்கு எப்படியும் அவ்வளோ செலவு ஆகுது. ஆனா வந்து இது வந்து பலன் தருதுங்க. அங்க பாருங்க, இதுல அவ்வளோ குறும்பை, அவ்வளோ காய். ஆனா பாத்தீங்கன்னா இது காய்க்க ஆரம்பிச்சு 2 மாசத்திலேயே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை, அந்த சின்ன ஓட்டையில இருந்து இங்க காட்டுங்கப்பா, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு அப்படியே தண்ணி மாதிரி வடிய ஆரம்பிச்சிச்சு. இது என்ன தண்ணி சாறு வடியுது, இது சாறு வடிகிற ஒரு இதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், அதுல என்ன செய்யறதுலாம் எங்களுக்கு தெரியல. பட் இதே மாதிரி ஒரு கொள்ளக்குள்ள வந்து ஒரு 5-10 மரம் போயிடுச்சு இதே மாதிரி. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு எங்களுக்கு ஒரு அவேர்னஸே வந்துச்சு. அதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். பட் இதுக்குள்ளார அப்படி கைவிட்டு காட்டலாம் பயமா இருக்கு. நம்ம நெட்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஓட்டையிலேருந்து அப்படியே பெரிய பாம்பு ஒன்று வெளியில வரும். அது மாதிரி அது கிட்ட போகவே பயமா தான் இருக்கு. நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோங்க. பார்த்தும் வந்து இந்த மரத்தை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. டெய்லி வந்து அதுக்கு ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பேன். உள்ள நாத்தலின் பால் சொல்லி கொட்டுவேன், உள்ள வந்து நாத்தக்குருணை அள்ளி கொட்டுவேன். இதுக்கு ஒரு டேப்லெட் மாதிரி ஒன்று இருக்கு, அதை போட்டு எதையாவது வச்சு அடைச்சிட்டு போவேன். என்ன பண்ணியும் அந்த பூச்சிகளை எதுவும் செய்ய முடியவில்லை. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த மரம் வந்து அவ்வளவுதான், டோட்டல் அவுட். இது இனிமே பொழைக்காது. இந்த மரம் வந்து இனிமே பொழைக்காது. ஆனா இந்த மரத்தை நம்ம என்ன செய்யணும், இப்ப இது வந்து ஒரு காண்டாமிருக வண்டுகள் உற்பத்தி ஆகிற ஃபேக்டரி. இது வந்து காண்டாமிருக வண்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரியா இந்த மரம் மாறிடுச்சு. இதை நம்ம இப்ப வந்து வெட்டி அழிப்போம். இப்ப அது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுக்குள்ள எவ்வளவு வண்டுகளும் புழுக்களும் இருக்குன்னு நீங்க பாருங்க. இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன் வந்துருச்சுன்னா உடனே வேரோட நம்ம இந்த மரத்தை அழிச்சிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடணுங்க, எரிச்சிடணும். இந்த மரத்தை வந்து தோப்புல இருந்து அப்புறப்படுத்திடணும். அதே போல இங்க பாருங்க, இந்த மரம் வந்து இப்போ ஒரு 1.5 மாசத்துக்குள்ள இதுல இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு ஓட்டை தான் இருந்துச்சு. அந்த சின்ன ஓட்டை தான் இதுல பாருங்க. நாங்கள் இது ஆக்சுவலா வந்து இதை நோண்டிட்டு நாங்க இதுக்குள்ள நிறைய வைத்தியம் பார்த்துட்டோம். ஆனாலும் மேல இருந்த குருத்தை தின்னு அந்த ஓட்டை வழியா அவுட் பண்ணுது வெளியில. இந்த இப்ப வந்து இதுக்குள்ளெல்லாம் இருக்காங்க. சாப்பிட்டு இந்த மரத்துல உள்ள அந்த சதையில உள்ள சாறு வந்து வெளியில வடியுது. என் கண்ணுக்கு நேராவே இந்த கொலையில வந்து அப்படியே இந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த தேங்காய் காய்க்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் 4 பக்கமும் உள்ள பூந்து திருடிட்டு போறாங்க மக்கள். தேங்காயை வந்து திருடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொள்ளை நோய் வந்து மரங்களை வந்து தாக்கி அழிக்குது. இது ரொம்ப ஒரு விவசாயிகளுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம தேங்காய் விளைவிச்சு நம்ம கொண்டு போனோம்னா அந்த தேங்காய்க்கு என்ன விலை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெட்டும்போது ஒரு தேங்காய்க்கு 9 ரூபாய் விலை கொடுக்குறான். எங்க தோப்புல வந்து நல்லா தேங்காய்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும். பட் அந்த எப்படி இருந்தாலுமே அது 9 ரூபாய் தான் விலை ஒரு தேங்காய்க்கு. அது அன்னில ஒரு மரத்துக்கு 30 ரூபாய் கூலி கொடுக்கணும், நம்ம தேங்காய் பறிக்கிற கூலி. இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு அளக்கு வச்சு அறுத்துடலாம். அப்படியுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம தோப்புல வந்து நாங்கள் தேங்காய் வெளியே கொடுக்கறது இல்லை. எப்படி இருந்தாலும் நான் வந்து எண்ணெய்க்கு ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு நம்ம தோப்பு தேங்காய் தான் நம்ம யூஸ் பண்றோம். இடையில இந்த மழை காலத்தில் மட்டும் ஒரு பீரியட் வந்து தேங்காய் சேல்ஸ் பண்ணிடுவேன். அதனால வந்து இந்த இவ்வளோ பாடுகள், இவ்வளோ நஷ்டங்கள், இதுலலாம் நமக்கு வந்து இந்த விவசாயத்தில் என்ன கிடைக்குதுன்னு தெரியல. இவ்வளோ பாடுபட்டு இந்த தோப்பை உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஒரு மரமா இந்த மாதிரி வந்து போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வாங்க, உங்களுக்கு இதுக்குள்ளர உள்ள புழுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். வண்டுகள் வந்து வேற இன்னொரு மரத்துல எடுக்க போறோம். அந்த மரத்துல எடுக்கும்போது வண்டு காட்டுறேன். இப்ப இது அழிஞ்சு போன ஒரு மரத்துல கிட்டத்தட்ட அந்த மரம் செத்து போய் வெட்டி போட்டு 1 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளர வந்து
அந்த புழுக்கள் எப்படி உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு இது காட்சியில் காட்டுறேன்.